ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல். என் செல்ல குட்டியில் இன்னைக்கு கண்ணு கலங்குது, துடைக்க விடாது. முதல்ல இவங்களெல்லாம் என்னது செல்லக்குட்டி, என் தங்க குட்டிமா அட்டி பிச்சிருவேன்னு சொல்லிடு. வந்தேன்னு வச்சுக்கோங்க, வெளுத்துருவேன். நான் என்ன பண்ணுறேன், அமைதியாக தானே உட்காந்துருக்கேன். என்ன எதுக்கு திட்டுறீங்கன்னு கேளு. மண்டையில் பரண்டி விட்டுரு கோல்டு குட்டியை. இந்த பிள்ளைய பார்த்தா எவ்வளோ அப்ராணியாக இருக்குது, அப்பாவியாக இருக்குது. அதை போய் அடிக்கணுன்றீங்களே, கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்கா? மனுஷனா ஒரு இறக்கம் இருக்கா? மதுரையில் என்னென்ன பண்ணுறாங்க, ரவுடித்தனமாக இருக்காங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு சாதுவான பிராணி இதெல்லாம், அன்பான பிள்ளைங்க. ஏதோ போரில் கூட பூனை அங்கே இருக்கிற வாயில்லா ஜீவராசிகள்லாம் கஷ்டம் தானே படுறாங்க. மனுஷங்களை தாக்கி அழிக்கணும்னு நினச்சி எல்லா உயிரினங்களும் பாதிப்புக்குள்ளாகுதுல்ல. போரெல்லாம் எதுக்கு? நாடு அழியுது, மக்கள் அழியிறாங்க, மக்கள் தான் கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தா அங்கே வாழ்கிற உயிரினங்கள் எல்லாம் ஆடு, மாடு, கோழி, பூனைகள், நாய், பறவைகள் எல்லாமே சேதமாகுது. யாருக்காவது தெரியுதா? மிருகங்களால், பறவைகளால், விலங்குகளால் மனுஷனுக்கு எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. ஆனால் மனுஷனால் எல்லாத்துக்கும் கெடுதல் தான். கேட்டால் மனுஷன்றாங்க. மனுஷனுக்கு நல்ல புத்தி இல்லையே. ஆறறிவு இருந்து என்ன பண்ண? இதுதான் காலில் அடிபட்ட பூனை. இப்போதான் அது கொஞ்சம் சரியா இருக்கு. எங்கேயோ மேலேருந்து கீழே விழுந்துருச்சு போல. பின்னாடி அந்த அந்த கால் இடுப்பு எலும்புலேருந்து அது கால் ஊனவே முடியல. அப்புறம் மருந்து, மஞ்சள்லாம் தேய்ச்சி, எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விட்டு ஒரு 5 நாள் தான் தேய்ச்சி விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் அது பக்கத்தில் வந்தாலே ஓடும். அப்புறம் என்ன பண்ணுறது? சரி, ஓடுற அளவுக்கு தெம்பு வந்துருச்சுலன்னு சொல்லிட்டு நானும் அமைதியாக இருந்துட்டேன். அவனா டைகர் வந்தாவா? டைகர் வெளியே போயிருக்கான். அவனுக்கு பயப்படுவாங்க இவங்கெல்லாம். ஃபெவிகால் போட்டு ஒட்டணுமா? ஏன்? நல்ல பிள்ளைங்க. செல்ல குட்டி வாங்க.